இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா அமராவதி டேம் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டை ஆர்ட்ஸ் காலேஜ் தெரியுங்களா, அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுத்து திருமூர்த்தி மலை பாசன கால்வாய் இருக்குல்ல, அது வழியாக தான் போகிறோம். வாய்க்காலை காமிக்கிறதுக்காக தான் மெயினாக வந்துட்டு இந்த ரூட்டில் வந்தேன். என்ன மேடும் பலவமாக இருக்கும், குதிச்சு குதிச்சு போகிற மாதிரி இருக்கும். ரோடு மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி பார்த்துட்டுலாம் போகிறக்கு வியூலாம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கும் நல்ல சூப்பரான இடம். இந்த தண்ணி எங்கே வரைக்கும் மாமா போகுது? இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம திருமூர்த்தி மலை டேம்லேருந்து ஸ்டார்டிங் ஆகி திருப்பூர் வரைக்கும் போகுதுங்க. எல்லா விவசாய கிராமத்துக்கும் போகும். அப்புறம் வந்துட்டு வீட்டு தேவைக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இது யூஸ் பண்ணிப்பாங்க தண்ணி வந்துட்டு. ஃபுல்லாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம டேம் வரைக்குமே, அதாவது நம்ம உடுமலைப்பேட்டை ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து டேம் இருக்குல்ல, திருமூர்த்தி மலை டேமு, அது வரைக்குமே இருக்குங்க அந்த ரோடு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா காமிக்கிறதுக்காக இந்த ரோடு வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு போடிப்பட்டி தாண்டி திரும்ப ரைட் எடுத்து நம்ம போயிடுவோம். ஏன்னா போயிட்டு பெட்ரோல் போடணும். ஏன்னா பெட்ரோல் கிடையாது வண்டியில், அதனால் போய்ட்டு பெட்ரோல் போட்டு தான் வரப்போகிறோம். இப்போ ஓட்டிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ளெண்டர் தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். சரி ஓகேங்க, நம்ம வண்டியில் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கே இருக்க பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க. இடம் பார்த்திங்கன்னா இது போடிப்பட்டி தாண்டி அண்ணா நகர்னு ஏரியா. இப்போ வந்து நம்ம எந்த வழியில் போகிறோன்னா, போடிப்பட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டு குறிச்சிக்கோட்டை கட்டாயி அப்படியே மூணார் போகிறக்கு ஒரு ரூட்டு காமிச்சிடலாங்க. அதே வழி தான். லெஃப்ட்டு குறிச்சிக்கோட்டைக்கு பள்ளப்பாளையத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் குறிச்சிக்கோட்டை போகிற வழி லெஃப்ட் சைடு கட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமராவதிக்கு ஒரே ரூட்டு தான். அந்த செக் போஸ்ட்லேருந்து தாங்க லெஃப்ட்டு கட் ஆகணும், அவ்வளோதான். அந்த வழி தான் இப்போ போக போகிறோம். மெயின் ரோட்லேயே தான் போக போகிறோம். ஏன்னா ஷார்ட்டில் போனால் ஃபுல்லாக குண்டும் குழியுமாக இருக்குது, ரோடு நல்லா இல்லை, அதனால தான். ஓகேவா, நம்ம இந்த ஏரியாவில் பார்த்தா மட்டும்தாங்க நம்ம ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா மரமாக, நம்ம போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு அப்படியே நிழலாக இருக்குங்க. அதாவது நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து அமராவதி போகிற வழியாக இருக்கட்டும், திருமூர்த்தி மலை போகிற வழியாக இருக்கட்டும். காலையில் அன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு நினைக்கிறேன், அதனால் அந்தளவுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க லொக்கேஷனு. ரெண்டு சைடும் நல்லா மரம் இருக்கனால அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்று வந்துகிட்டே இருக்குங்க. வெயில் டைம் போனால் கூட நல்லா காற்று வரும். என்னடா அவன் புது புது பைக்காக வந்துட்டு வீடியோ போட்டுட்ருக்குறான், எந்த பைக்கு தான் நான் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம பைக் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சென்னையில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மாமாவோட பைக் தான் இது வந்து ஸ்ப்ளெண்டரு. அப்புறம் மூணார் போனப்போ வீடியோ போட்டது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட வண்டி பேஷன் ப்ரோ, அப்புறம் ஜூபிட்டரு. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆலியா டேம் போனதை வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் போஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர், அது என் ஃப்ரெண்டோட தான். ஸோ இங்கே உடுமலைப்பேட்டை வந்தனால வேறு வண்டி வந்து அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால தான் வந்துட்டு இருக்கிற வண்டி வச்சே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருக்கோங்க. ஓகேவா, இங்கே பார்த்திங்கன்னா நம்ம உடுமலை திருப்பதி வந்து இருக்குங்க. இங்கேயும் வந்து திருப்பதி வெங்கடேஷ் சாமி இருக்காப்புல. பாருங்கள், உடுமலை திருப்பதி. இது கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா செங்குளம் இருக்கலாங்க. செங்குளம் பக்கத்துலேயே தாங்க. பாருங்கள், ரைட் சைடில் இது தாங்க கோயில். ஸ்பீடு பிரேக்கு பார்த்தீங்களா, இதுதான் உடுமலை திருப்பதி. நம்ம திருப்பதிக்கு தான் போகணுன்னு கிடையாது, இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம். இன்றைக்கி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமராவதி டேம் போயிட்டு அப்புறம் வந்துட்டு திருமூர்த்தி மலைக்கு போகிறதாங்க நம்ம பிளானு. இப்போ பார்த்திங்கன்னா பள்ளப்பாளையம் வந்துட்டோம். இப்போ பள்ளப்பாளையத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னாக்கா திருமூர்த்தி மலை, லெஃப்ட்டு திரும்பினோம்னாக்கா அமராவதி. நம்ம மூணார் போனதே இந்த லெஃப்ட்டு தான், உங்களுக்கு காமிச்சிருப்பேன் காலையில். ஏன்னா இப்போ பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வியூ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பகல் டைமில் போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் தெளிவாக தெரியும். இப்போ வர்றப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு வாய்க்கால் காமிச்சேன்ல,
அந்த வாய்க்கால் வழியாகவே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா கூட இந்த மண் ரோட்டை வந்து பிடிச்சி வந்துக்கலாம். இந்த வாய்க்கால் வழியே பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலை வரைக்கும் டேம் வரைக்கும் வழி இருக்குது சொல்லியிருந்தேன்ல. இங்கே பார்த்தீங்களா வச்சதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மரம் தான். ஆனால் அந்த பழைய மரம் நட்ட வச்சதுனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போகிறப்போ வந்து நல்லா சில்லுன்னு நல்லா இருக்குது கூலிங்காக. நம்ம மரம் மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நம்மளுக்கு போயிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறக்கு. இந்த மரம் எல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் இலையெல்லாம் காஞ்சி போயிருக்கு, வெயில் இப்போ அடிக்க ஸ்டார்ட் ஆனதுனால. ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெயில் அடிக்குது, சுள்ளுந்த வெயில் அடிக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் வந்துட்டு ஹீட்டே சுத்தமாக தெரியல. ஏன்னா ஃபுல்லாக 2 பக்கம் மழை இருக்கனால, மரம் டோட்டலாக இந்த சைடு அந்த சைடு இருக்கனால, வயக்காடும் இருக்கனால நல்ல ஜில்லுன்னு தான் காற்று வருதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குறிச்சிக்கோட்டை வந்துட்டோங்க. இந்த குறிச்சிக்கோட்டையிலேருந்து லெஃப்ட்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா குறிச்சிக்கோட்டை இதுதான் வந்துட்டு 3 ரோடு பிரியும், சாரி 4 ரோடு பிரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட்டு திரும்பி போனால் தான் நம்ம திருமூர்த்தி மலைக்கு போய்க்கலாம். லெஃப்ட்டு போனீங்கன்னா நம்ம கொழும்பம் பழனி கூட இந்த வழியில் போய்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அமராவதி டேமு, மூணாறு, இந்த வழியில் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கணுங்க. இந்த செக் போஸ்ட் ஒன்று வரும், செக் போஸ்ட் வர வரைக்கும் நம்ம போய்கிட்டே இருக்கணும். இது என்ன செக் போஸ்ட் மாமா சொன்னீங்க? இது என்ன செக் போஸ்ட் சொன்னீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9வது செக் போஸ்ட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் மூணாறு, மறையூர். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது லெஃப்ட் எடுக்க போகிறோங்க. லெஃப்ட் எடுத்தோன்னா அமராவதி நகரை வந்து 5 கிலோமீட்டர் தாங்க. ஓகேங்க, டீ சாப்பிட்டு வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அமராவதி செக் போஸ்ட்லேருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்துட்டோம். அமராவதி டேமுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குது, சைனிக் ஸ்கூல் ஒன்று இருக்குது. சைனிக் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அமௌண்ட் அதிகமாக கட்டி தான் படிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே படித்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து கவர்மெண்ட் வேலை தான் பார்ப்பாங்க. ஒன்று அந்த ஃப்ளைன் ஓட்டுறவங்க, ஹெலிகாப்டரு, அப்புறம் வந்துட்டு ப்ளைன் ஃபைட்டர்ஸு, அப்புறம் வந்து கப்பல் படை, அந்த மாதிரி இதில் வேலை கிடச்சிருக்கு கன்ஃபார்மாக. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை தான் முக்கால்வாசி கிடைக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக ட்ரைனிங்கு, படிக்கிற பற்றி அனுபவம் ஏதோ சொல்லித்தரதை பற்றி தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களெல்லாம் வந்து படிக்க வைப்பாங்க, பசங்க எல்லாத்தையும். பாருங்கள், பக்கத்தில் வந்துட்டேன் நானும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் என்ட்ரன்ஸில் பீரங்கி வச்சுருப்பாங்கங்க. அதுதான் செம மாசாக இருக்கும். இல்லை முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பணக்காரங்க தான் இங்கே படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அமராவதி சைனிக் ஸ்கூலுங்க. பார்த்தீங்களா? உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன்லேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளை. இது பார்த்தீங்கன்னா அமராவதி நகர், இந்த இடத்து பேர். இந்த டேம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, டப்புன்னு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதி டேமு கிட்டே வந்துட்டோம், என்ட்ரன்ஸ் கிட்ட. போலீஸ் ஸ்டேஷன் தாண்டினப்படியே பார்த்தோன்னா வந்துட்டு நம்மளுக்கு டேம் தாங்க வரும். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீனெல்லாம் பொறிச்சு மீன் கடையாக தான் இருக்கும் ஃபுல்லாக.
இங்கே வந்து காசு கேட்பாங்களான்னு தெரில. நம்ம உள்ளூர் தான், காசு கேட்கலைங்க. திருமூர்த்தி மலையிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காசு கேட்பாங்க. நம்ம ஆலியா டேமில் காமிச்ச மாதிரி தான் இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக தோப்பு இதெல்லாம் இருக்குங்க. நல்லா தான் இருக்கும் சுற்றி பார்க்குறக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதி டேம் வந்துட்டாங்க. டேமில் வந்து ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டுருக்குறாங்க. பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்குங்க, ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க தண்ணி. இப்போ பாருங்கள் தண்ணி இங்கே வரைக்கும் தெரியுதுங்க. ஃபுல்லாக தண்ணி போகுதுங்க. இப்போ வந்து டேமு ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா அநியாயத்துக்கு. இந்த அளவுக்கு ரோடு அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி வருதுங்க வெளியே. பாருங்கள் நான் நின்றுட்டுருக்க தர மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக தண்ணி போகுதுங்க அநியாயத்துக்கு. உள்ளெல்லாம் அலோடான்னு தெரில, ஆனால் அங்கே உள்ளே செம்மையாகுதுங்க தண்ணி. அந்த சைடும் பார்த்திங்கன்னா அழகாக வருது. இது பார்த்திங்கன்னா கனல், அதனால் இங்கேயும் தண்ணி நிறைய வருது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு நீர் காக்கா தெரியுதான்னு தெரில, அழகாக வந்து தலையை வந்து வெளியே விட்டுட்டு அழகாக. இதிலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர் வந்து தயாரிக்கிறாங்க. இங்கே மட்டும் தான் ஃபுல்லாக தண்ணி வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இங்கேருந்து ஃபுல்லாக தண்ணி செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு டேம்லேருந்து. ஏதோ மோட்டர் வச்சுருக்காங்க என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா சாமி இருக்குது, அமராவதி அம்மன் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட போகிறாங்க, அமராவதி அம்மன். டேம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இங்கேருந்து பார்க்குறக்கே பயமாக இருக்குதுங்க, ஏன்னா தண்ணி ரொம்ப பக்கத்தில் போகுது. பாருங்கள் ஃபுல்லாக அந்த சைடு லைன் அந்த திட்டில் உட்காந்துருக்கு, ஃபுல்லாக நீர் காக்கா தான் உட்காந்துருக்கு.
ஓகேங்க, நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ எல்லாமே கண்டிப்பாக வரும். ஓகேங்க, டாட்டாங்க. அந்த சைடு நம்ம டேம் பக்கத்தில் போயிட்டு மேலே ஏற முடிஞ்சால் மேலே ஏறிட்டு உங்களுக்கு வீடியோ போகிறோம். ஓகேவா? டாட்டா பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேம்லேருந்து உள்ளே வந்தோம்ல, அந்த வாய்க்கால், அதுக்கப்புறம் டேம் என்ட்ரன்ஸ் அந்த இதெல்லாம் தாண்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும். ஒரு குட்டியாக ஒரு வாய்க்கால் வந்துட்டுருக்குங்க டேம்லேருந்து வெளியே. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா மணி நாயக்கர்னு ஒருத்தர். அவர் வந்து இந்த டேமை ஃபுல்லாக, இந்த இடத்த ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்டார் கவர்மெண்ட்டுக்காக. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்காகவே, அதாவது அவர் தோட்டத்துக்கு அவர் வீட்டுக்காகவே எப்போவுமே வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி போயிட்டுருக்குங்க. இந்த இடம் தான் அது. உள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா இப்போது இப்படி இந்த வழியிலையும் போகலாம், அந்த வழியிலையும் போகலாம். டேமில் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம மேலே ஏறக்குன்னு தனியாக நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது, எப்படினாலும் போய்க்கலாம். ஆனால் என்னென்னா மெயின்டெனன்ஸ் தாங்க சுத்தமாக சரியில்லை. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குப்பையும் சரக்கு பாட்டிலும் எல்லாமே கிடக்கு. மெயின்டைன் பண்ணி கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வழியிலே போயிட்டு நம்ம அங்கே ஒரு ஸ்டெப்பு தெரியுதுல்ல, அந்த வழியில் அப்படியே போயிடலாங்க. மேலே ஏறிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஓகேவா? இப்படி போயிட்டு இந்த வழியில் அப்படியே மேலே ஏறி போயிடலாம். மணி நாய்க்கிறக்காக பார்த்தீங்கன்னா தண்ணி போது சொன்னல, அந்த இடம் தான் இது. கொஞ்சம் நம்ம முள்ளே வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துலேருந்து அப்படியே சும்மா காமிச்சோம் உங்களுக்காக. பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க வந்து ஒரு மிதகு படகில் போயிட்டுருக்காங்க. வலையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ மீன் பிடிக்க போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சன்செட்டு பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏறினோடனே கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு. பரவாயில்ல, நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. Audio Jungle.